வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது வார பலன்கள். பிப்ரவரி 1ஆம் தேதி தொடங்கி பிப்ரவரி 7ஆம் தேதி வரை உள்ள வாரத்தினுடைய பலனை இப்பொழுது பார்க்கலாம். மீன ராசி. உங்கள் ராசியில் சனி. எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் இதை பாரு, நாளைக்கு பாரு, இதை முடிக்க விடமாட்டேன். காலையில் சூரியோதயம் ஆகும். 11:30 மணிக்கு தான் எனக்கு அப்பாயின்மெண்ட். பார்த்துக்கிறேன். மணி 11 ஆகிடும். இன்னும் ரெடியே ஆகலை. அரை குறைய ரெடியாகி ஓடுவீங்க. இந்த மாதிரி ஸ்டேஜ் தான். அவர் என்ன செய்வார், உங்கள் ராசியில் உட்காந்துருக்கும்போது உங்களை தாமதப்படுத்தி உங்களுக்கு தேவையில்லாத சோம்பேறித்தனத்தை கொடுத்து உங்களை பாடாப்படுத்துவார். இதை நீங்கள் ரியலைஸ் பண்ணலைன்னா கஷ்டம். சில பேர் என்ன பண்ணுவாங்க, கிளாக்கை 1/2 hour அஹெடாக வச்சுப்பாங்க. என்னடா இது அரை மணி நேரம் ஃபாஸ்ட்டாக இருக்குது, அப்போ தான் சார் எனக்கு கரெக்டாக இருக்குமா. அவன் புத்திசாலி. ஏன்னா 11:30 மணிக்கு எனக்கு ஒரு வேலை இருக்குது, நான் சும்மா விட்டால் 11 மணிக்கு அப்புறம் நான் தலை தெருக்க ஓடுவேன் பைத்தியம் மாதிரி. ஆனால் இவன் அட்லீஸ்ட்டு இவன் 10:30 மணிலேருந்து ரெடியாக ஆரம்பிச்சிடுவான். ஏன்னா அவன் கிளாக்கில் 11ன்னு காமிக்கும். இந்த மாதிரி சில இதெல்லாம் பார்த்துடலாம். நீங்கள் உங்களுக்கு முக்கியமான ஒரு இது அதான், அந்த டைம் சென்ஸில் கொஞ்சம் லேப்ஸஸ் வரும். ரொம்ப நிதானப்படுவீங்க. ஒரு செல்லமான சோம்பேறித்தனம்னு கூட சொல்லலாம். இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனைகள் வரும். ஆனால் இந்த வாரத்தை பொறுத்த வரையில் ஒரு பாசிட்டிவ் ஃபியூச்சர் என்னென்னா, சில விஷயங்கள் உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும். அது என்னென்னா, புதுசாக சொத்து வாங்கிறது, இல்லைன்னா வேறு ஏதாவது ஃப்ரெஷ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸு, பிஸ்னஸ் மேனுக்கு சொல்கிறேன், பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன், இந்த மாதிரி சில விஷயங்களில் ஈடுபடும் போது இந்த வார கடைசியில் நல்ல ஒரு ரிசல்ட்டை நீங்கள் எதிர்பார்க்க முடியும். ஒரு டிசிஷனை எதிர்பார்க்க முடியும். ஆனால் அதுக்கு உங்களை கரெக்டாக டியூனப் பண்ணிக்கணும். இல்லைன்னா நீங்கள் பார்ப்பாங்க, வேகமாக ஓடினா இந்த ரயில்வே இதில் ட்ரெயினில் சப்போஸ் லேட்டாக போகிறீங்கன்னா என்ன ஆகும், கரெக்டாக அப்போ தான் கிளம்பி போகும். இந்த கடைசி கம்பார்ட்மெண்ட்டுக்கு பின்னால் மஞ்சளில் ஒரு இன்ட்டு போட்டிருப்போம், அது போயின்னு இருக்கோம். ஏன்னா அந்த மாதிரி அனுபவம் எனக்கு இருக்கிறதுனால உங்களோட பயந்துக்கிறேன். அப்படி போய் பார்த்தோன்னா அந்த மஞ்சள் இன்ட்டு தான் தெரியும். அட பாவி, ஒரு 3 நிமிஷம் முன்னால் வந்திருக்க மாட்டேன்னா ஏறி இருப்பேன் இந்த வண்டியில், 2 நிமிஷம் முன்னால் வந்திருக்க மாட்டேன்னா மனசு கேட்கும். அந்த மாதிரி நம்ம ட்ரெயினை மிஸ் பண்ணுறேன், பஸ்ஸை மிஸ் பண்ணுறேன், இந்த மாதிரி கதை. ஸோ கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு டைம் சென்ஸோடு செயல்படும்போது சில விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நடக்கும். அதனால் கூடுதல் கவனத்தோடு செயல்பட வேண்டிய ஒரு வாரமாக அமைகிறது. என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க srirangam1@gmail.com ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும், 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 weeks ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களுக்கு ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.